வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று பலாமரத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இந்த பலாமரம் 20 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்போ நாங்க இந்த மரத்தினுடைய காய் இந்த வருஷத்துக்கு முதல் காய் இதுதான். இதை நாங்க இப்ப அறுக்க போறோம். இது பழமா பழுத்துருச்சு. இதை எடுக்க போறோம். இது அர்ச்சனா டேடி இப்ப இந்த வருஷத்துக்கு இந்த காய் தான் முதல் காய் பழுத்திருக்கு. இப்ப நாங்க இதை பழமாவும் சாப்பிடுவோம், கொட்டையை சமையல் பண்ணி சாப்பிடுவோம், அல்வா அந்த மாதிரி பலவிதமா இந்த பழத்தை சாப்பிடுவாங்க. இந்த பலாவுல நிறைய சத்துக்கள் இருக்குது. இது இந்த மாதிரி பால் உள்ள மரங்கள்லாம் ரொம்ப சத்து அதிகம். இந்த பால் உள்ள மரங்கள், இந்த பலகை எல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுல ஊஞ்சல் செய்யலாம், கட்டில் கூட செய்யலாம். அதனால இந்த பால் உள்ள மரங்கள்லாம் ரொம்ப நல்லது. இதுல மர ஜாமான்கள் நிறைய செய்வாங்க. இதனுடைய பொட்டானிக்கல் நேம், பலா மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேம் ஆட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ், ஃபேமிலி மொரேசியே ஃபேமிலி. பலா இலைகளை நாங்க அதை இலைகளை பிளேட் மாதிரி நாங்க தச்சு அதை நாங்க சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த இலைகள்ல கொழுக்கட்டையெல்லாம் நாங்க செய்வோம். பிட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் நாங்க செய்து சாப்பிடுவோம். இந்த இலையை கொழுந்துகளை பறிச்சு நாங்க கஷாயம் தயார் பண்ணி குடிப்போம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.